தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கோவை மாவட்டத்தில் தனியார் கல்லூரியிலே மாணவ செல்வங்களை சந்தித்தார். வையக தமிழ் என்கின்ற தலைப்பிலே மாணவ செல்வங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்து ஆற்றிய உரையாகப்பட்டது இந்திய திருநாடல்ல, உலகமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. காரணம், கடவுள் கொடுத்த கொடை செந்தமிழன் சீமான் அவர்கள். அதில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இளைய பிள்ளை, இளைய மகன், சுப்ரீம் பேச்சாளர், தமிழகத்திலே 2வது இடத்தை ஒரு சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய அன்பு மகன், அந்த இடத்திலே தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கவிதையினால் தன் நாவில் சொல்ல முடியாத இலக்கியத்து நிமித்தமாக பாராட்டுகளை அன்பு மகன் பெற்றான். அந்த தருணத்திலே உதய சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடக்கிய அன்பு தம்பி மோகன்ராஜ் அவர்களுடைய அன்பு மகள் திவ்யா பாரதி தமிழ் காவியம் என்கின்ற ஒரு தொகுப்பை 18 மணி நேரம் 15 வினாடி எழுதி உலக சாதனை படைத்திருக்கிறார். அந்த மகளும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அண்ணனிடம் நற்பண்பை பெற்றிருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு மாத்திரமல்ல, வரக்கூடிய இளைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை அந்த பிள்ளைகள் கடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி என்பது இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. இப்படியாப்பட்ட பிள்ளைகள் இந்த கட்சியில் இருக்கிறதை நினைக்கின்ற வேளையில் இளைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஊற்றிய வண்ணமாக இருக்கிறது. இன்னும் எண்ணற்ற பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆற்றக்கூடிய உரையினை கேட்டு அந்த பிள்ளைகள் நல் வழியில் நடப்பதற்கு நாம் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் உறவுகளும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமில்லை. அந்த வார்த்தைகளாகப்பட்டது பிள்ளைகள் இப்பொழுது தமிழகத்தில் செயல் வடிவத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுப்பில் உள்ளவர்கள் அப்படியாப்பட்ட பிள்ளைகளை குக்கிராமங்களில் சந்தித்து அவர்களை உற்சாக ஊற்றிய வண்ணமாக இருக்கிறார்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். எதிர்காலம் இளைய பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடவுள் கொடுத்த கொடை. புரட்சி எப்பொழுதும் வெல்லும். இனமாக உறவுகளை நாம் ஒன்றிணைந்து விட்டோம். இலக்கு நோக்கி பாய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.